பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கும் அவருடைய கணவர் பிரவீன்குமாருக்கும் இடையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல 2 பேத்துக்கும் இடையில சண்டையா? இவங்க 2 பேத்துக்கும் இடையில டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஏன் ஒண்ணா இருக்கிற மாரியான புகைப்படங்கள பதிவு பண்ண மாட்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் சமூக வலைதளம் முழுக்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இவை எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கும் வகையில பிரியங்கா தேஷ்பாண்டேவே இப்போ ஒரு பதிலும் கொடுத்திருக்காங்க. அத பத்தி நம்ம பார்ப்போம். பிரபல தனியார் தொலைக்காட்சியில தொகுப்பாளினியா இருக்கக்கூடியவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. கலக்கப் போவது யாரு? சூப்பர் சிங்கர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க பண்ணக்கூடிய கலாட்டாக்கள், காமெடிகள், அலப்பறைகள் இதற்காகவே எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இவங்க இருக்கிறாங்க. தொலைக்காட்சி மட்டும் கிடையாதுங்க. இவங்க யூடியூப், இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்கள்லையுமே ஆக்டிவா இருப்பாங்க. அப்பப்போ சில வீடியோக்கள், புகைப்படங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சமூக வலைதளங்கள்ல இவங்க போடுற புகைப்படத்தை பார்த்தும் சரி, இல்ல இவங்க சிரிக்கிற அந்த சிரிப்பையும் சரி நிறைய பேர் கிண்டல் பண்ணாலுமே அதையும் ஜாலியா எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கடந்த பிக் பாஸ் சீசன்ல இவங்க ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில எல்லாருமே கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தன்னோட வாழ்க்கையில அனுபவிச்ச சந்தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனா பிரியங்கா தேஷ்பாண்டே அந்த நிகழ்ச்சியில கூட தன்னுடைய கணவர் பத்தி ஒரு மூச்சு கூட விடல. அதே போல அந்த நிகழ்ச்சியில ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் இல்லையா? அப்போ போட்டியாளர்களுடைய வீட்டில இருந்து ஏதாச்சும் நெருங்கிய உறவினர்கள் வந்து அப்போ வருவாங்க, சர்ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க, நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைம் கூட பிரியங்காவுடைய கணவர் வந்து வரவே இல்லை. இதனால ரசிகர்களுக்கு நிறைய டவுட்டும் இருந்துச்சு. அதே போல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரியங்கா தேஷ்பாண்டேவுடைய குணங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம போச்சு. இருந்தாலும் மறுபடியும் இந்த நிகழ்ச்சிகளில் அவங்க பண்ணுற சேட்டைகள், கலாட்டாக்கள் மூலமாக பழையபடி மறுபடியும் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வலம் வர தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு நாள் லைவ் வந்திருந்தாங்க. அந்த லைவ்லையுமே நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கேள்வி வந்து, உங்களுடைய கணவர் எங்க? நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கேள்விகள்லாம் கேட்டாங்க. நான் அடுத்த லைவில் அவங்க எல்லாத்துக்கும் விடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க கணவரை பற்றி எதுலையுமே அவங்க வந்து பேசவே இல்லை. கடந்த 2016 வருஷம் பிரவீன்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை காதலிச்சு பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்போவுமே ஆக்டிவாக தான் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இவருடைய கணவர் புகைப்படங்கள் பதிவு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவருடைய கணவர் வந்து எங்கே இருக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியவே இல்லை. இதனால தான் நிறைய பேர் வந்து இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் ஒன்றா புகைப்படம் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸை வந்து பரப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவருடைய தம்பிக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை இருக்கக்கூடிய புகைப்படங்கள் கூட ரொம்பவே ஆக்டிவாக போஸ்ட் பண்ணாங்க. ஏன் கணவருடைய புகைப்படம் வந்து போஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரசிகர்கள் மத்தியில் பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்போ ஒரு ரசிகர் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாரு, எப்படி உங்களால் மட்டும் முடியுது, மேரேஜுக்கு அப்புறம் கூட எல்லா விஷயத்தையும் இப்படி சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிற கணவர் இருந்தார்னா அந்த கணவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறம் கூட இவங்களுக்குள்ள உண்மையாகவே சண்டையா, விவாகரத்து ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இதையும் அவங்க சஸ்பென்ஸாக தான் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பிரியங்காவே ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த மாதிரி குழம்பிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரசிகர்கள் இப்போ பரப்பி விட்டுட்டு இருக்காங்க.